ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நம்ம இஷ்டத்துக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். எல்லாரும் இப்படித்தான் இந்த வாழ்க்கையை இந்த மாதிரி போனால் தான் ஜெயிக்க முடியும்னு யார் யாரோ சொல்கிறாங்க. மோட்டிவேட்டாக பல பேர் சொன்னாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம காதில் கேட்குறோமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம எதையுமே கேட்குறதில்ல. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் மற்றவங்களுக்கு கெடுதல் வருதா நன்மை வருதான்னு யாரும் நினச்சி வருத்தப்படுறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. அதனால் என்ன ஒரு புண்ணியம் இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுன்னா ஒரு விஷயம் செய்யணும். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கணுன்னா ஒரு விஷயம் செய்யணும். அது என்னென்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வேணுங்கிறதும் கிடைக்கும், உங்களுக்கு வேண்டாததும் கிடைக்கும். வேண்டாததுன்னா நீங்கள் விரும்பாதது, உங்களுக்கு தேவையானது, நீங்கள் பிரமிக்க வகையில் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களை சேரும். சரியா? ஆனால் அந்த விஷயத்த நீங்கள் செய்யணும். உங்களால் செய்ய முடியுமா? நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். நான் உங்களை ஒன்றுமே செய்ய சொல்லலை, பரிகாரம் செய்ய சொல்லலை, பூஜை செய்ய சொல்லலை, 7 கடவுளுக்கு அப்பால் போய் யாரையும் தரிசிக்க சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி உள்ளம் தெளிவாக வை அப்படின்ற மாதிரி உள்ளத்தை தெளிவாக வச்சுக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் சாயப்பாங்க ஜம்முனா உட்காருவார். உட்காந்து உங்களை ஆட்டி வைப்பார். டே மகனே இங்கே போடா, டே மகனே அங்கே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி வைப்பார். அவர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் நம்மளுக்கு தெரியறதில்ல. அவர் உங்கள் கூட எனி டைம் இருக்கார். அது உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு இப்படித்தான் ஒரு கதை இருந்துச்சு. என்னென்னா, சிவபெருமான் டிவோட்டி. அவர் ரொம்ப பாசமானவர். சிவபுராணம் படிச்சுக்கிட்டே இருப்பார். எனி டைமும் அவர் இருக்கிற மாதிரியே உணர்வார். அவர் உணர்றது மட்டும் இல்லாமல், நான் இப்போ நீங்கள் என் கூட இருக்கேன்னு நான் உணர்ந்தாதான். ஆனால் நீங்கள் என் கூட இருக்கீங்களா? கிடையாது. ஆனால் கடவுள் என் கூட இருப்பார். இதுதான் கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆன்மீக மன ரீதியாக நம்ம ஆழமான ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு கல்லுக்குள்ளே கூட உயிர் வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயமா தானே இருக்குது. நம்ம அந்த கல்லுக்குள்ளே உயிர் இருக்குன்னா ஏதோ ஒரு சக்தியின் மேலே அந்த கல்லுக்குள்ளே ஒரு சக்தி வரும் கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ அந்த சிவபெருமான் டிவோட்டி என்ன பண்ணாராமா, இறந்துட்டார். இறந்தோடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பல சங்கடப்பட்டுருக்காரு. சிவபெருமான் சொன்னார், எதுக்குப்பா சங்கடப்படுற? நான் உங்க கூட எந்தெந்த தருணங்களில் இருந்திருக்கேன்னு பார்க்குறியா அப்படின்ட்டு சுட்டி காட்டியிருக்கார். பயணித்த அந்த வாழ்நாட்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சாயப்பானே வாயில் வருது. சிவனோட கால் தடம் அவன் பின்னாடியே நடந்து போகிற பக்கம்லாம் பின்னாடியே வந்திருக்கு. சில இடத்துல வந்திருக்கு, சில இடத்துல காணாமல் போயிருக்கு. அப்போ அவன் சொல்கிறேன், நான் நல்லா இருக்கிற காலத்தில் நீங்கள் கூட வந்திருக்கீங்க, நான் கஷ்டப்பட்ட காலத்தில் நீங்கள் போயிட்டீங்க, அதனால தான் பின்னாடி அந்த கால் தடம் காணோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவர் சொன்னார், அடா பாவிப்பையிலே, நான் எங்கடா உன்னை விட்டுட்டு போனேன்? நான் உன்னை விட்டுட்டு போவேனாடா? நீ கஷ்டப்பட்டு ஜாலியாக இருக்கிறத பஸ்ட் ரசிச்சேன்னா, நீ கஷ்டப்படுற காலத்தில், நீ நல்லா இருக்க காலத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது நானும் உன்னோட சந்தோஷத்தை பார்த்து பெருமிதப்பட்டிருக்கேன். ஆனால் நீ கஷ்டப்படும்போது நான் எப்படிடா உன்னை விட்டுட்டு போவேன்? எனக்கு ரொம்ப உன்னை பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம்மா. இப்போ பாரு, காலடி தடம் ஒன்று தான் இருக்குது, 2 இல்லைன்னு சொன்னேன்ல. அந்த ஒரு காலடி தடம் யாரோடது தெரியுமாடா? அது என்னோடதுடா. ஏன்னா கஷ்டப்படுற காலத்தில் உன் கூட பயணிக்க யாருமே இல்லைடா. அப்போ நான் என் தலை மேலே தூக்கி சுமத்துட்டு உன் பாரத்தை எல்லாம் சேர்ந்து நான் சுமந்தேன்டா. அது என்னோட காலடி தடம்டா அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவர் காலில் அவர் விழுந்துட்டு அப்படி கேன்னு அழுகிறாரு. அப்போ என்ன செய்ய முடியும்? இது ஒரு கதை தான்னாலும் உண்மையான விஷயம் என்னென்னா, சாயப்பா நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார். நான் என்ன சமையல் செய்கிறேன், என்ன பண்ணுறேன், பாத்திரம் விளக்குறேன்னா, சும்மா உட்காந்துக்கிறேன்னா, வீட்டை கூட்டுறேன்னா, இப்படி பல வித விஷயங்கள். நான் வீட்டில் இருக்கிறனால இந்த மாதிரி சொல்கிறேன். வேலைக்கு போகிறவங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பல வித விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார், கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பார். நமக்கு உண்டான விஷயங்கள், நமக்கு உண்டான தேவைகள் எல்லாமே நிறைவேற்றப்படணும்னா நாம் ஒரு விஷயத்தை செஞ்சு பழகிக்கணும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்க பழகிக்கணும்.
சரியா தோல்வி வந்தாலும் ஏற்கணும், அவமானம் வந்தாலும் ஏற்கணும், குற்றங்குறை ஏற்றுக்கணும், என்ன பழி போட்டாலும் ஏற்றுக்கணும், வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, கோபத்தை காட்டக்கூடாது, வன்முறையில் இறங்கக்கூடாது. இந்த மாதிரியான சகிப்புத்தன்மையாக இருக்கணும், சகிச்சுக்கிட்டு தான் வாழணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தான் நான் உன்னை செதுக்கிற சிற்பி மாதிரி உன்னை செதுக்கி செதுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது உண்மையான ஒரு விஷயந்தான். நம்ம என்ன கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் ஏற்றுக்கொண்டு நம்ம சரி இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். சரியா? அதை ஏற்றுக்கிட்டோம்னாவே எல்லாமே கிடைச்சிரும். உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். சரியா? நீங்கள் அவமானப்பட்டதெல்லாம் அப்போ காணாமல் போயிடும். வீடு வாசல் சொத்து சுகத்தை பார்த்தாவே எல்லாரும் மயங்கி உருங்கி போயிடுவாங்க. பாவம் பார்த்தவங்க எல்லாருமே நம்மளை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆஹா ஓஹோன்னாலும் நம்ம அந்த புகழுக்கு என்றைக்கும் அடிமை ஆயிடக்கூடாது. இப்படி வந்து நடக்கிற விஷயங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் உயர்ந்த ஒருத்தரை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருத்தவங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாப்பா துப்பாக்கியை வச்சு விளாண்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை பொண்டாட்டிக்கிட்ட போட்டுகிட்டே இருப்பார். பொண்டாட்டியும் அப்படி தான், அவங்க வீட்டுக்கார குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேத்துக்கு வேறு பொழப்பே இல்லை. அப்போது ஒரு காம்படிஷன் வருது. 30 வயசுக்கு மேலே, 35 வயசுக்கு மேலே வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அவங்க ஏரியாலேயோ என்னமோ தெரில. அப்போது போட்டி வைக்கும்போது எல்லோரும் வந்து கலந்துக்கோங்கங்கிறாங்க. அவங்க பையன் வந்து கலந்துக்க சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுதான் இப்போ குறைச்சல் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் என்ன குறைச்சலாக போயிடுச்சு, இப்போ உன்னை எங்கேயாவது பாடுபட்டு அனுப்பிச்சுட்டோமா, நல்லா தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சரி போனதெல்லாம் போகட்டும், பசங்க ஆசைப்படுறாங்க, நம்ம போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போகிறாங்க. தனித்தனி கேள்வி கேட்குறாங்க. எடக்க முடக்காவே பதில் இருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க எழுந்திரிச்சு அந்த குரலில் சவுண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த இந்த போட்டியில் வந்து வின் பண்ணது யாருன்னா இந்த தம்பதியர் தான் அப்படின்றாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எனி டைம். அவங்க எப்படி இந்த சிறந்த தம்பதிகளாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அவங்க இவ்வளோ தூரம் சண்டை போட்டாலும் அவங்கள ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு கூடவே தான் இருக்காங்க. சகிப்புத்தன்மையோடு இருக்காங்க. உண்மையாக இருக்காங்க. அதனால் இந்த ப்ரைஸ் வந்து அந்த சகிச்சுக்கிட்டு இருந்தாங்கள்ல, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தான் சிறந்த பரிசு கொடுக்குறாங்க. எல்லோரும் வந்து பிரமிச்சு போயிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்குறீங்க? இவங்க என்ன பண்ணுறாங்க? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களா அப்படின்றாங்க. அதுக்கு ஜட்ஜு சொன்னார், ஒற்றுமையாக வாழ்கிறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாருமே நினச்சா வாழ்ந்துட முடியும். ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே கூட இத்தனை வருஷம் ஒற்றுமையாக வாழ்கிறது தான் பெரிய விஷயம். அதனால் இந்த ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு தான் போகணுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பொறுமையாக நம்பிக்கையாக இருந்தான்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான பரிசுகள் வந்து குமிய தொடங்கும். பரிசுகள்ன்றது பொருளாக மட்டும்தான் இல்லைன்ட்டு இல்லை, எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நடக்கும். இதான் இன்றைக்கி வந்து இதை பேசணுன்றது கூட எனக்கு பிடிச்ச ஒருவர் சொன்னது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாம் அந்த மேட்டரை சொல்லும்போது நாம் அதை செயல்முறைப்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் மனசில் ஏற்படுது. இதுக்கெல்லாம் நம்ம சாயப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ சாய்ராம். ஜெய் சாய்ராம்.